ஊர்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா இறங்குறாருல, எனக்கு எங்க அப்பா சொல்லுங்களேன், எனக்கா எங்க அப்பா இறங்க மாட்டாரா? எனக்கு அங்க அதான் கான்செப்ட் பாருங்க. ஆண்டவர் வந்து ஜெயில இருக்கிற கொலைகாரனுக்கு கர்த்தர் இறங்குறாருல்ல, எவ்வளவு மோசமானவனுக்கு ஆண்டவர் இறங்குனாருல்ல, நமக்கு ஆண்டவர் இறங்க மாட்டாரா? அதுதான் அந்த அந்த மகனுக்குள்ள அப்படிதான் வருது. எங்க அப்பாவுக்குள்ள ஒரு இறக்கம் இருக்குல்ல, அந்த இறக்கம் எனக்கு கிடைச்சா போதும். அப்போ அவனுடைய தகப்பனார் இடத்துக்கு போறான், எந்திரிச்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். இனி நான் எங்க போவேன்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு முடிவு எடுக்க போறீங்க. என்ன மன்னிப்பாரா, ஏத்துக்குவாரா, அது இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்க சமூகத்துல வர்றேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வர்றேன் ஆண்டவரே, நான் வர்றேன். போய் நின்ன உடனே அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, தகப்பனே ஐ ஆம் சாரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது உங்களுக்கு விரோதமா மட்டும் இல்லை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகும். அப்படின்னா எல்லாரையும் நான் காயப்படுத்திட்டேன், எல்லாரையும் நான் நஷ்டப்படுத்திட்டேன். இப்போ உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். உங்களை அப்படி கத்தர் வைப்பார், இப்படி வைப்பார், இப்படி தீர்க்க தரிசனம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களை பெரிய ஆளா மாத்துவார் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்க அதுக்காக ஆசைப்படலாம், அதுக்காக ஓடலாம். ஆனா ஆண்டவரிடத்துல திரும்பி வர்ற நீங்க இது எதையுமே கேட்காதீங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னை நீங்க ஃபேமஸ் பண்ண வேண்டாம், என்னை 10 பேருக்கு முன்னாடி சாட்சியாக கூட பெருசாக நிறுத்த வேண்டாம், நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டாம், நான் ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டாம். இந்த கற்பனையோட நான் ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு, அது எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் வேணும், உங்கள் முகத்தை பார்க்குற அளவுக்கு, டெய்லி பார்க்குற அளவுக்கு என்னை வேலைக்காரனா நீங்கள் வச்சா போதும், வேலைக்காரனா என்னை வச்சா போதும். எனக்கு ஒன்று, எனக்கு உங்கள் பிள்ளைன்ற ஐடென்டிட்டி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைன்ற ஐடென்டிட்டி எனக்கு வேணாப்பா. வெளியில போகும்போது இன்னாருடைய மகன் திரும்பி வந்துட்டானா அது சொல்ல வேணாப்பா. உங்க பிள்ளைன்னு கூட நீங்க டிக்ளேர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளை நீ யார்ட்டே நீங்க சொல்லாதீங்க, பரவாயில்ல எனக்கு வேண்டாம், தகுதி நான் இழந்துட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு வேணும், உங்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எல்லாரும் அப்படிதான். நீங்க யாரோ ஒருத்தர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க அப்படி இருக்கலாம், பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், எனக்காக தான், நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், ஏசப்பாட்ட போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஏசப்பாட்ட மனசு விட்டு பேசி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் கதறி அழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். என் அப்பா கூட இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை யாருமே கொடுத்ததில்லை. இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனா இந்த சந்தோஷத்துல பெரிய துக்கம் இருக்குது. 3 நிமிஷம் நான் சந்தோஷப்பட்டேன், 30 மணி நேரம் நான் அழுற மாதிரி இருக்குது. ஆனா மறுபடியும் அதை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு பிரிஞ்சு போன நிறைய பேரை ஆண்டவர் மறுபடியும் அவருக்குள்ள கொண்டு போறாரு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருடைய மகிமைக்கு நேராய் நீங்கள் நடந்து வரப்போகிறீங்க. உங்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க முக தரிசனம் மட்டும் எனக்கு போதும்னு கேளுங்க.